அஜித் பத்தி ஏதோ பேசிட்டு இருக்காங்க. ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அந்த இன்டர்வியூ பார்த்துக்கோங்க. ஹாலிவுட்ன்ற ஒரு சேனல்ல கொடுத்துருக்காப்ல. அப்படி இப்படின்னு ரொம்ப ஓவரா சீன் போட்டுருந்தாங்க. என்ன சொல்லியிருக்காரு அவரு? இவ்வளவு நாள் அவர் நல்லா செல்வ செழிப்பா சம்பாரிச்சுட்டு இதே ஃபேன்ஸ் வந்து பாலாபிஷேகம் கட்டவுக்குலாம் வைக்கிறதெல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தாரு. எல்லாம் நடந்துச்சு, எல்லாம் அனுபவிச்சுட்டாங்க, சம்பாரிச்சிட்டாங்க, ஏஜும் ஆயிடுச்சு. ஸோ இந்த டைம் பீரியட்ல அவரோட தனிப்பட்ட சந்தோஷத்துக்காக ரேசிங்ல முழுமையா போயிட்டாரு. இதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ண முடியும்னு நினைக்கிறாரோ எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அவர் லைஃப்பை வாழ ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ ஒரு குற்ற உணர்ச்சி இருந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க ஆடியன்ஸுக்கே அப்போ இருந்து சொல்லிட்டு இருக்கவர் தான். இவருக்கு ஒரு சில அளவுக்கு விஷயம் புரியும், இங்கே என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியும். இவர்களை நம்ம அப்பயும் சொல்றாரு, இந்த அன்பும் லவ்வும் எங்களுக்கு தேவை, ஆனால் அது அவங்களுக்கு பாதகமாக ஆயிடக்கூடாதுன்றத சொல்றாரு. மக்கள்லாம் முட்டாள்தனமா எங்களை வர்ஷிப் பண்ணுங்க, அது பிரச்சனை இல்லை, அது ஒரு அளவுக்கு மீறி போகக்கூடாது, உங்களுக்கு அது பாதிப்பாகக்கூடாதுன்னு சொல்றாரு. இதான் சொல்றேன், நல்லதுலேயும் ஒரு கெட்டதுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு நபர். ஸோ இவரை புனிதர்னு சொல்லிட முடியாது, ஆண்டவர் கடவுளே அஜித்லாம் சொல்றீங்களா, அந்த அளவுக்கு தகுதி இல்லை. ஸோ ஒரு பொலிட்டிஷியன், ஒரு பிஸ்னஸ் மேன், இவங்கெல்லாம் என்ன யோசிப்பாங்களோ, நியாயமான முறையில் யோசிப்பாங்களோ, அதை தான் இவர் யோசிச்சிருக்காரு. எந்த ஒரு தப்பும் கிடையாது. இப்போ என்ன சிக்கல் அப்படின்னா, இந்த இன்டர்வியூவில் ஸ்டாம்ப் பேட் அப்படி பேசியிருக்காரு. அதாவது கரூரில் வந்து ஸ்டாம்ப் பேட் அப்படி பேசியிருக்காரு. இதை வந்து நம்மளுடைய டிவிக்கு கூட்டம் எடுத்து அவங்களோட ஐடி விங்கு வர்ச்சுவல் வாரியர்ஸ் இருக்காங்கல்ல, எப்படி எப்படிலாம் பரப்ப முடியுமோ, எப்படி எப்படிலாம் உருட்ட முடியுமோ உருட்டிட்டு இருக்காங்க. அது என்ன மேட்டர்ன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சிந்தனை செய் மனமே, சிந்தனை செய் மனமே, செய்தால் தீவினை அகன்றிடுமே. ட்விட்டர்ல ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது உங்களுக்கு தெரியும். அஜித் குமார் அப்புறம் கரூர் ஸ்டாம்பேட் திருப்பி அதை ஆரம்பிக்கிறாங்க. 400 பேர்கிட்ட மயக்கம் அடைஞ்சாங்கன்னு ஒரு எக்ஸல் காலேஜா, அந்த காலேஜில் 400 பேர்கிட்ட மயக்கம் அடைஞ்சாங்கன்னு சொன்னாங்க. ஒருத்தன் வாய் திறக்கல, எங்கே போனாங்கன்னே தெரியல. அது அப்புறம் 124 பேர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. 400 பேர்னு பிரம்மாண்டமாக காட்டிட்டு அதுக்கப்புறம் 124 பேர் தான். இதில் 5 பேர் வேற இறந்து போயிட்டாங்கன்னு வேற ஒரு உருமர் வேற. அது இல்லை, அதெல்லாம் போலியான செய்தி அப்படின்னு சொல்லி உருட்டி விட்டாங்க. ஏதோ நடக்குது. ஸோ 126 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த உணவு மூலயமா, தண்ணி மூலயமா, அந்த சுகாதாரம் இல்லாத நிலையின் மூலயமா நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க கன்ஃபார்மாக. அதை பற்றி பேசுறதுக்கு ஒருத்தனுக்கும் இது இல்லையா? இந்த 41 பேர் இறந்துட்டாங்க. ஆமாம், அவனோட திமிருக்கும் அவனுடைய அறியாமைக்கும் அவன் முட்டாள்தனத்தினாலும் போய் இறந்தான். அதே மாதிரி பொலிட்டிக்கல் ஒரு நிகழ்வு. இதில் யாரையும் குறை சொல்ல முடியாது. இதான் உண்மை. நமக்கு சுய அறிவு இருந்துச்சு அப்படின்னா இந்த விஷயம் தவிர்க்கப்பட்டிருக்கும். அதைத்தான் வேற மாதிரி சொல்ல வந்திருக்காப்புல அஜித் அவர்கள். என்ன சொல்றாரு அப்படின்னா, தான் ஒரு பெரிய ஆளுங்க காட்டிக்கிறதுக்காக தன்னை சுற்றி ஒரு கூட்டத்தை உருவாக்கிட்டு அதன் மூலியமா நான் ஒரு பெரிய ஆளுங்க காட்டிக்கிறது ஒரு தப்பான ஒரு அணுகுமுறை, இது முற்றிலுமா முடிக்கணும்னு தான் சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த டிவிக்கா கூட்டம் என்ன பண்ணுதுன்னா, பார்த்தீங்களா, அஜித் அவர்களே நமக்கு ஏற்ற மாதிரி பேசிட்டாரு, இதுக்கப்புறம் அஜித் யார் பக்கம் இருக்காருன்னு உங்களுக்கு தெரியலையா? என்னடா ஒரு அரசியல் பண்றீங்க? அப்புறம் இன்னொரு கூட்டம் ஒருத்தர் இருக்காங்க, அந்த ஒருத்தன் பேசுவான், டிவிக்கா சம்மந்தம் ஒருத்தன் பேசுவான். ரொம்ப ஒஸ்டான கூட்டமாக இருக்காங்க. என் பெண்களுக்கு நல்ல மரியாதை கொடுக்குறாங்க. பெண்களுக்கு டிவிக்கால ஒரு பொண்ணு முதல் இருந்துச்சு, ஞாபகம் இருக்கு. அப்புறம் டிஎம்கேல சேர்ந்துச்சு. அந்த பொண்ணு வந்து சரி அரசியல் லாபத்துக்காக, அவங்க ஃபேமிலி அரசியல் ஃபேமிலி போல, ஸோ அரசியல் லாபத்துக்காக அந்த பொண்ணு அங்கிட்டு சேர்ந்துருச்சு. சேர்ந்த பிறகு அந்த பொண்ணு வந்து இது ஒரு வீடியோ எடிட் பண்ணி இந்த சவ ஊர்வலம் மாதிரி கரூருக்கு போச்சுல்ல, இந்த சவப்பெட்டி மாதிரி போச்சுல்ல, அது எடிட் பண்ணது அந்த பொண்ணு தான் சொல்லிட்டு ஒருத்தன் பேசுறான். இவன் பார்த்துருப்பீங்க, ஆல்ரெடி ஒரு சர்ச்சையான மேட்டர்ல மாட்டிட்டு உள்ள போயிட்டு வந்திருக்காப்ல தலைவன். இவன் பேசுறத பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைன்ல கேஸ் போடுவோன்றாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. இது இந்த SC/ST ஆக்டை வந்து தப்பா பயன்படுத்துறாங்க இல்ல, அந்த மாதிரி ஆன்லைன் கம்பெனிலையும் தப்பா பயன்படுத்துறாங்க. சோசியல் மீடியான்றது வந்து அரசியல்னாலே மற்றவங்க கிரிட்டிசைஸ் பண்றது தான்டா. அது ஒரு லிமிட்டுக்கு மீறி அவதூறா போகும்போது தான் பிரச்சனை. இன்னொருத்தேன்னு இருக்கான் டிவிக்கு குரூப்ல, அசிங்கசியமா அந்த பொண்ணை மர்யாசாவா பண்ணிடுவேன்ற கொண்டு ஆன்லைன்ல மிரட்டல் விடுறான். ஒரு பக்கம் இந்த பொண்ணு வீடியோ போட்டது தப்பு, ஒன்னு நாங்கள் கிழிச்சு நார்மலா தங்க விடுவோம், நாங்க வீடியோ எடிட் பண்ணவா, ஒரு பொண்ணை பார்த்து பேசுறாங்க. அந்த பொண்ணு என்ன வேணா பண்ணிட்டு போட்டோம், இருந்தாலும் நீ ஆண்மைக்குன்னு ஒரு கெத்து இருக்க வேணாமா? அங்க போயிட்டு அந்த பொண்ணை இழிவா பேசுறாங்க. தார்மீக அடிப்படையில் நீ தாண்டா பேசணும், தற்கொலையே. சரி, அப்படி இன்னொருத்தன் ஒன்று பேசுறேன், கெட்ட வார்த்தையில பேசணும், அந்த பொண்ணை மர்யாசாலா பண்ணிடுன்ற அளவுக்கு பேசணும். வீடியோ இருக்கு, நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன், பார்த்துக்கங்க. நான் போட முடியாது வீடியோ யூடியூப்ல, நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கங்க. ஓப்பனா பேசுறாங்க. இதை கேட்க வக்கு இல்லாத தலைவர் தான் உங்க ஆளு. இந்த படத்துல, வடிவேல் படத்துல பஸ் ஸ்டாப்ல பஸ் பூ வைக்கிற மதுரமல்லி பையன் மூக்க மூட்டு கதா மூடுவாயில, அந்த மாதிரி மைக்க தூக்கிட்டு பிரஸ் ரிப்போர்ட் போறாங்க, கதா மூட்டு ஓடுறாப்புல. கொண்டு வர்றாயா ஓந்து பார்த்தா தரடா காசு கேப்ப. மக்கள் இறந்துட்டாங்க, அப்படி கூட்ட நெரிசல்ல மக்கள்லாம் இறந்துட்டாங்க, குழந்தைங்கலாம் இறந்துருச்சுன்னு சொல்லி கத்துறாங்க. பிரஸ் பீப்புள் கத்துறாங்க, ஓடுறாப்புல தலைவர்.
3 நாளுக்கு அப்புறம் வருத்தம் தெரிவித்து நெஞ்செல்லாம் நொறுங்கி போச்சு. என்னடா ட்ராமா இதையும் முட்டு கொடுத்து, அதாவது சொல்றேன்ல, ஜாம்பிஸ் இருக்க வரைக்கும் அவரு மண்டைகளை ஏத்திட்டாங்க. மண்டைகளை மூளையை எடுத்து தூக்கி போட்டு டிவிக்கான்னு எழுதிட்டாங்க. ஒண்ணுமே பண்ண முடியாது. அவங்களுக்கு எழுந்துச்சா டிவிக்கா, தூங்குனா டிவிக்கா. கனிமொழி அவங்க போயிட்டு இருக்கப்போ நீங்க போய் டிவிக்கான் இருக்காங்க. இங்க டிவில வைக்கிறது இல்லைங்க, தைரியம் வந்து முன்னாடி பேசுங்கன்னு கலாச்சிட்டு போயிட்டாங்க. இன்னும் எவ்வளோடா அசிங்கப்படுத்துவீங்க? ஸ்பீடுன்னு ஒருத்தன் போனோமா தாய்லாந்துல, அங்க போயிட்டு அவங்ககிட்டயும் அசிங்கப்பட்டு. நீங்க எல்லாம் உண்மையிலேயே தலைவர், அற்புதமான தலைவர். சிம்பிளான விஷயம். அஜித்தை நான் ஏன் ஒரு சில இடத்துல ஏத்துக்கலாம் அப்படின்னா, திருப்பதி போனப்போ தலை கத்துனப்போ இது கோவில் இங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்றாப்ல. ஒரு போற இடம்லாம் பண்றாப்ல. அதே மாதிரி ரேசிங் போனா பாத்தீங்களா, அங்கேயுமே கத்துனாங்க. ரசிகர் பார்க்கும்போது ஓகே ஹாய் சிரிச்சிட்டாரு. ஓவரா அக்ரெசிவ் ஆறாங்க இல்லை, விசில் அடிக்கிறது, தலை கத்துறது, நோ பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன். சபையில அதாவது எந்த இடத்துக்கு போனாலும் இது மாதிரி கண்டிச்சிடணும். இதே மாதிரி விஜய் பண்ணியிருந்தாருன்னா, பாலாபிஷேகம் பண்ணாதீங்க, கட் அவுட் வைக்காதீங்க, இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு ஒவ்வொரு டைம் சொல்லிட்டே இருந்தா, அட்லீஸ்ட் 5 லட்சம் அணில் இருக்குன்னா அதுல ஒரு 50,000 அணில்னாச்சும் தெரிஞ்சிருக்கும்ல. அந்த 50,000 திருந்தின அணில் விர்ச்சுவல் மாதிரி மாறுச்சுன்னா அந்த அணில் வந்து கொஞ்சம் அவேர்னஸ் புரிஞ்சு இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்கும்ல. போய் பாத்ரூமுக்கு வச்சு இந்த தண்ணியை குடிக்க வச்சிருக்காதுல்ல. இந்த கூட்ட நெரிசலில் 41 பேர் செத்துருக்க மாட்டாங்கல்ல. ஏன் அஜித்தும் தான் அந்த மாதிரி ரேசிங் வராரு அங்கே வரான்னு சொல்லி கூட்டம் கொடுக்குது. இப்போ ரீசெண்டாக கொஞ்ச நாள் முன்னாடி கூட 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு ஏதோ இடத்துல ரேசிங் வந்தார், ஏதோ துப்பாக்கி சூட வரான்னு சொன்னோன்னே கூட்டம் கூடிடுச்சு. அங்கெல்லாம் அந்த மாதிரி எந்த அவசரமும் நடக்கலையே, கூட்டம் கொண்டாயும் பார்த்துட்டு போயிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு அவர் பார்க்கணும்னு நினைக்கிறேன், பார்த்துட்டு போயிடுறாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கலையே. இதில் பொலிட்டிக்கல் ட்ராமா ப்ரோ, அது கரூர் ஸ்டாம்பேட்லாம் வேற மேட்டர் ப்ரோ அப்படிலாம் நீங்கள் வந்தாலும் இது புரிஞ்சுக்க முடியாது. இன்னொரு வீடியோ நான் சொன்னேன்ல, அது மெம்பர்ஷிப்பில் தான் போடுவேன், அதை பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த ஒர்த்தான வீடியோவை தூக்கிட்டு வந்து என்கிட்ட கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வேல்யூ இருக்காது. அது மெம்பர்ஷிப்பில் அது வாட்டு கடந்துட்டு போட்டோம். அதில் 10 பேர் பார்த்தாலும் எனக்கு பரவாயில்ல. அதுக்கு ஒரு வேல்யூ கொடுத்து பார்க்குறேன் இல்லை, அது போதும் எனக்கு. ஏன்னா ஒரு வேல்யூ இருக்கணும், வேல்யூ இல்லைன்னா அதுக்கு ஒரு எந்த பயனும் இல்லை அப்படின்ற மாதிரி. ஓகே புரிஞ்சுக்கோங்க. நான் உங்கள்கிட்ட சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், டிவிக்காகிட்ட சொல்கிறது ஒன்றே ஒன்று தான். அவங்க ஜெயிக்கிற மாதிரி காட்டப்படும். டிவிக்கு ஆட்சியை ஒழிச்சு கட்டுவோம், டிஎம்கே ஆட்சியை ஒழிச்சு கட்டிடுவோம், நாங்கள் வந்து டிவிக்காக ஆட்சிக்கு வரும், அடுத்த சிஎம்ஏ அப்படிலாம் கதறிக்கிட்டு இருக்காங்க. திரும்பவும் சொல்கிறேன், முத்துராமலிங்க தேவரோட சிலைக்கு மதுரை தான், எங்கேயும் இல்லை, மதுரை கோரி படத்தில் ஏறிக்கிட்டு புஷி ஆனந்து மேலே நின்றுக்கிட்டு டிவிக்கா வெல்லும் போடுறாங்க 2026. மதுரையில் தேவர் ஜெயந்தியை முன்னிட்டு தேவர் சிலைக்கு மரியாதை செலுத்த சென்ற புசி ஆனந்த் தேவர் சிலைக்கு மாலையிட்டுவிட்டு தமிழக வெற்றி கழகம் வெல்க என கோஷமிட்ட சம்பவம் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. இதனையடுத்து புசி ஆனந்த் உள்ளிட்ட தாவேகவினரை விழா ஏற்பாட்டாளர்கள் உடனடியாக கீழே இறங்க சொன்னதால் பரபரப்பான சூழல் நிலவியுள்ளது. எங்க போயிருக்க, என்ன பேசுற? அவர் முத்துராமலிங்க தேவர் சமாதியில போய் கீழே உட்காந்து முட்டி போட்டுட்டு இருக்காங்க. என்ன அரசியல் பண்றீங்க? என்ன மாதிரி ஒரு அணுகுமுறை பண்றீங்க? இதுதான் பாலிடிக்ஸா? அப்புறம் காலில் அவ்வளோ வைக்கிறது, காலில் உள்ள மேடையில பேசுறது, காலில் உள்ள அரிசி அவர்களே இவர்களையும் பேசுறலாம் என்ன பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்க தலைவரே பேசுறாரு. எனக்கு என்னதான் உங்க கொள்கை, என்னதான் உங்க இது வந்து ஒரு பேப்பர் பட் கட்சி மாதிரி. இந்த கட்சி வந்து இப்போதைக்கு டிஎம்கே ஜெயிக்க வைக்கணும், ஜெயிக்க வச்சுட்டு எதிர்கட்சியா இருந்து கத்தணும். 2029க்கு அப்புறம் பொலிட்டிக்ஸ்ன்ற ட்ராமா முடிவுக்கு வரும். 2031 வேர்ல்டு வார் நடக்கும். வேர்ல்டு வாருக்கு அப்புறம் பாலிடிக்ஸ்ன்ற ஒரு கான்செப்டே இருக்காது, ஒற்றை உலக ஆட்சிக்கு தான் போக போகுது. இதுதான் அவனுடைய பேரியர். இது உங்களுக்கு ஏன் புரியவே மாட்டேங்குது? நடக்கிற அரசியல், உலக அரசியல்லாம் பார்த்தா உங்களுக்கு புரியவே இல்லையா? அமெரிக்கா மொத்தமா சரிஞ்சு நாசமா போகுது. எல்லாம் அமெரிக்கா குடியேறதுக்காக கதறிட்டு இருக்கீங்க. அமெரிக்கா போய் குடியேறதுக்கு ஐயோ போயிடணும் ட்ரம்ப் எங்களை உரட்டுறாருன்னு. நீயே வந்துரு, அதான் உனக்கு நல்லது. அமெரிக்கால இருந்து நீயே வந்துரு இந்தியாவுக்கு, அதான் உனக்கு நல்லது என்னைய பொறுத்த வரைக்கும். ஏன்னா அமெரிக்கால போய் குடியேறினா அப்படியே 2 பக்கம் தூக்கிடுது. என்ன தூக்க போகுது? அமெரிக்காவே தூக்க போகுது. அமெரிக்கா மொத்தமா முடிச்சு விட்டுருவாங்க. அமெரிக்கா மக்கள் பயங்கரமான ஒரு ஸ்ட்ரகிள்ஸை சந்திப்பாங்க. இது வரைக்கும் காணாத உலக மக்கள் பிரம்மாண்டமா வாழ்ந்த சாம்ராஜ்யம் அழிஞ்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி அழிய போகுது. அப்படி அழியிற சாம்ராஜ்யத்துல எப்படி நிம்மதியா வாழ்வ? அமெரிக்கா மாப்பிள்ளைன்னா கதறினீங்கல்ல, அந்த அமெரிக்கா மாப்பிள்ளைக்கு சொல்லிக்கிட்டேன், இந்தியாவுக்கு வந்துரு, சோறுனாச்சும் கிடைக்கும். அங்கே போனேன்னு சோறு கூட கிடைக்காது. ஏன்னா இங்கே விவசாயம் பண்ண மாட்டாங்க, சோறு கிடைக்காத உனக்கு, கோதுமையை போட்டு எதாவது பண்ணிக்கிருப்பாங்க. இந்த சவுத் இந்தியா நம்மளோட இடம், நம்மளோட லேண்டு. இந்த லேண்டை விட்டு கொடுத்துடாதீங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், இங்கே நடக்கிற ட்ராமாக்கள், பாலிடிக்ஸ்லாம் ரொம்ப 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 சீப்பான பாலிடிக்ஸ். இதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப 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 ஈஸி. கொஞ்சம் காமாக உட்காந்து உங்கள் மூளையை சிந்திக்க வைங்க, கொஞ்சம் நிதானமாக வாங்க. இது நடக்குது, இது சரியா அப்படின்னு யோசிங்க. இன்ன வரைக்கும் டிவி தலைவர் ப்ரெஸ் மீட் வைக்கலையே, ப்ரெஸ் மீட்ல வந்து பேசணும்ல,
தனி நம்பரை கூட்டி போய் ஹாஸ்பிட்டல் ரூமில் எங்கேயாவது வச்சு இவர் இறந்தவங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கணும், நிறைய விஷயம் பண்ணியிருக்கணும், பண்ண முடியல, பண்ண விட மாட்டாங்கன்னு சீன் போடுறாங்க. இவர் கூப்பிட்டு ஹோட்டல் வச்சு பேசினார்ல, எல்லாரையும் காசு கொடுத்து அனுப்பி விட்டு மண்டே கழிட்டார், காலில் விழுந்தேன் அதில் விழுந்தேன்னு சொல்லி இது பண்ணிட்டு இருக்காங்க. இவர் தலைமைக்கே ஒரு தலைவனுக்கான தகுதியே இல்லை அவருக்கு. எவன் தடுத்தா என்ன பண்ணான்னா நான் என்னங்க அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி என்னால் தான் அதுக்கு காரணம், அவங்ககிட்ட போய் என்ன நான் தான் காரணம்னு சொல்லி காலில் விழுகிறத விட அந்த இடத்துல இந்த கட்ஸா முன்னாடி இருந்து பேசி ஒரு தலைவனா என்ன தைரியமாக வந்து நிற்கிறது தான் தலைவனுக்கான அழகு. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஒரு எவ்வளோ பெரிய இயக்கம் டிஎம்கே, ஏடிஎம்கே, பிஜேபி, காங்கிரஸ், உலகத்தை ஆண்டுகிட்டு இருந்த கார்பரேட் சொசைட்டி, இலுமினாட்டி, இந்த சீக்ரெட் சொசைட்டி, இது எல்லாமே எவ்வளோ பெரிய கட்டமைப்பு. இந்த ஒட்டுமொத்த உலகமும் அவங்க கண்ட்ரோலில் இருக்குது. ஆனால் நாம் என்றைக்குமே அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் தானே இருக்கும். காரணம் என்ன? உண்மையின் வெளிப்பாடு. உண்மைக்கு எப்பயுமே ஒரு 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 சக்தி இருக்குது. உண்மைக்கு வந்து பிரபஞ்சத்தோட ஒரு ஒரு பின்னாடி காந்த சக்தி மாதிரி இருக்கும். திரும்பவும் சொல்கிறேன், உண்மையும் நேர்மையும் நீ இருந்தீங்கன்னா எவனுக்கும் பயப்பட தேவையில்ல, எவனுக்கும் அடிப்பணிய தேவையில்ல. நாம தலை என்றைக்குமே நிமிர்ந்தே இருக்கணும். இவர் தலைவனாக இருக்கிறதுக்கே தகுதி இல்லை. ஈடி ரைடை கொடுத்து ஏமாத்திடுவாங்க. காசு கொள்ளையடிச்சு வச்சிருக்காருல, பிளாக்ல வாங்கினது. வீட்டில் ரஜினிகாந்த் ஓப்பனாக சொல்லலையா, நான்லாம் பிளாக்ல வாங்கியிருக்கேன், அதுக்கப்புறம் தான் அதை மாற்றிக்கிட்டேன்னு ரஜினிகாந்த் ஓப்பனாகவே சொன்னார். சூப்பர் ஸ்டார், அதாவது இவருக்கு முஞ்சிய ஒரு ஸ்டார், அவரே பிளாக்ல வாங்கியிருக்காரு. இவர் அவரை பார்த்து தான் வளர்ந்துருக்காரு. அப்போ தலைவர் எவ்வளோலையோ சீடனும் அவ்வளே தானே. இதே தானே விஜயோட தொண்டர்களும் பிளாக்ல டிக்கெட்டை விற்று என்ன பண்ணீங்க. இப்போ வந்து ஒவ்வொரு தொகுதிக்கும் ஆள் போடுறதுக்கு அதுக்கும் காசு வாங்குறாங்க. நியூஸில் பார்த்துட்டு தானே இருக்கீங்க. இப்போ இன்னொரு பொண்ணு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு நிற்கிறோன்னு சொல்லி பேசிட்டு அந்த மக்கள் ஒரு பொண்ணைய அசிங்கமாக பேசிட்டாங்கன்னு ஒரு வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்கு. அதை சொல்ல வரும்ல, வைரல் ஆகிட்டு இருக்கு. இவ்வளோதான் அவங்க அரசியல். இது நாள் வரைக்கும் நீங்கள் திராவிட அரசியலை மூக்க பிடிச்சிட்டு ஓடிட்டு இருக்கீங்களா, அதே அரசியல் தான். மொத்தமாக முடிச்சு மாஸ்க் மாட்டிட்டு ஓட வேண்டிய நிலைமைக்கு தான் இவங்க அரசியல் இருக்கும். ஏன்னா அரசியல்னால் என்னன்னே தெரியாது. இது வரைக்கும் நடந்தது தான் அரசியல், இப்படி தான் நடந்துக்கணும்னு கற்றுக் கொடுத்துருக்காங்க இந்த டிஎம்கே கூட்டம். திராவிட கூட்டத்தை பார்த்து தான் இவங்களும் திராவிடம் ஒரு கண்ணு, தமிழ் தேசியம் ஒரு பொண்ணுன்னு இதான் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன சொன்னாலும் கேட்குறீங்களடா. மக்களுக்கு ஓப்பனாக ஒன்று சொல்லவா, நீங்கள் உங்களை ஈஸியாக ஏமாற்றலாம், உங்களை வச்சு ஈஸியாக சம்பாதிக்கலாம், உங்களை வச்சு ஈஸியாக தலைவனாகலாம், உங்களை வச்சு ஈஸியாக என்ன வேணால் பண்ணலாம். அவ்வளோ முட்டாளாக இருக்கீங்க, அவ்வளோ அறியாமையில் இருக்கீங்க. இவ்வளோ ஆண்டு காலமாக ஒன்றுமே இல்லாத ஒருத்தெல்லாம் வந்து தலைவனாக வந்து உட்காந்துருக்கான். ஒன்றுமே இல்லாத பொருள்லாம் உங்கள்கிட்ட விற்று வியாபாரம் பண்ணி பில்லியன் ஆகிட்டேன். ஒன்றுமே இல்லாத விஷயத்த வச்சுட்டுலாம் வளர்ந்துட்டாங்கடா உங்களை வச்சு. மஞ்சள் நம்ம ஊருது, என்னென்னமோ சின்ன சின்ன பொருள்லாம் இருக்குது. அந்த சின்ன சின்ன பொருள் வச்சுட்டு ஒருத்தர் பேட்டன்ட்டை வாங்கி விட்டு கோடியில் சம்பாதிச்சுட்டு பறந்துட்டு இருக்கான், ஜெட்டில் பறந்துக்கிட்டு இருக்கான். நீங்கள் உட்காந்துக்கிட்டு வேக்கானம் பேசிக்கிட்டே ஒன்றத்துக்கு லாய்க்கு இல்லை. தமிழை இந்த நண்டு கதை தான். நண்டை மட்டும் என்றைக்கே மூடி வைக்க மாட்டாங்க. மீன் பிடிச்சா கூட வலையில துள்ளி வெளியே போகணும்னு மூடிடுவாங்க. நண்டை மட்டும் மூட மாட்டாங்க. ஏன் தெரியுமா? ஒரு நண்டு மேலே இருந்தால் இன்னொரு நண்டு காலை பிடிச்சி இழுத்து விட்டுரும். ஸோ இதுதான் தமிழருடைய ஒரு சாபக்கேடுன்னு சொல்லலாம். அவங்களுக்கு எப்படியோ ஏதோ பூத்துப்பட்டுருச்சு, ஏன் தெரியல. என்ன கலப்பு டிஎன்ஏ உள்ள வந்தனால ஏன்னு தெரியல. கூட இருக்கவே வளர்ந்தா பிடிக்கவே மாட்டுது அவங்களுக்கு, என்னன்னே தெரியல. இந்த சிக்கலை, இந்த முரண்பாடை புரிஞ்சுக்கிட்டவங்க, வெளியே இருந்து வந்தவங்க இப்படிலாம் கரெக்டாக தூபம் போட்டு வளர்த்து விட்டு, இவன் பெரியவன், நீ சின்னவன், நீ அவன், நீ இவன், நீ இந்த மதம், நீ அந்த மதம், இப்படிலாம் சொல்லி உன்னை பிரித்து விட்டு நீ எவனுமே எரிக்க மாட்டேன். எல்லாம் ஒரு கூட்டில் எறும்பு குத்துருக்குல்ல, அதில் கூட்டில் உட்காந்துங்க. நீங்கள் எல்லாரும் கூட்டமாக இருக்க வரைக்கும் பவர்ஃபுல்லாக இருந்தீங்க. ஒவ்வொருத்தனையும் ஒவ்வொரு திசையில் திருப்பி விட்டு ஒவ்வொருத்தனையும் வீக் ஆகிட்டீங்க. ஒவ்வொருத்தனையும் ஏறி மிதிச்சுட்டு இருக்கான். அந்த ஏறி மிதிக்கிற எவனுமே உனக்கான ஆளே கிடையாது. இதுக்கு மேலே உனக்கு எளிமையாக சொல்லவே முடியாது. புரிஞ்சுக்க. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான ஆன் போட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து மெம்பர்ஷிப்பில் வரக்கூடிய வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ. மெம்பர்ஷிப்பில் ஆட் ஆகிக்க 700 தான் போடுவேன். அதுக்கு மேலே போட வேணாம். அதுக்கு மேலே 7000 கொண்டு போட்டிருக்கேன். அது முக்கியமான வீடியோ, அது போட முடியாது. ஸோ அதனால் அது அங்கேயே தான் இருக்கும். மெம்பர்ஷிப்பில் ஆட் ஆகிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். Who is this guy?